நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் 2025 காணலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் 2 மற்றும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுடைய ராசி மற்றும் 8 இந்த சுக்கிர பகவான் தற்போதைய 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து தன் வீட்டை தானே பார்க்கும் என்ற அடிப்படையில் உங்களுடைய 8ஆம் வீட்டிற்கு உங்களுடைய பார்வை கிடைப்பதால் இந்த மாதம், அதாவது இந்த ஒரு 22 வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்தாக இருக்கும். அதே போன்று அவர் 3ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 22 சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய தனுசு ராசிகளை செல்லும் போது அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தினுடைய பார்வை கிடைக்கும். அப்போ வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட். ஸோ லாஸ்ட் 10 days வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். ஸோ உங்களுடைய ராசி அதிபதியினுடைய பார்வை 9ஆம் இடத்தில் பருவதால் பல பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறும். அந்த டே 1 ஆஃப் த டிசம்பர்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்து அந்த தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே அந்த 21க்கு அப்புறமா 22க்கு அப்புறமா 1 by 1 வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய அதிபதி மற்றும் அதாவது விரயஸ்தான அதிபதி. ஸோ அவரு வந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 9 மற்றும் 12, ஸோ இந்த ஹையர் ஸ்டடீஸ்க்காக செல்லக்கூடிய நண்பர்கள், இல்லை அப்படின்னா இங்கே ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அப்ளை செய்திருக்கக்கூடிய நண்பர்கள், இல்லை ஒரு ஒர்க் விசாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நண்பர்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதே போன்று ஒரு செலவு, அதாவது சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவதற்காக ஒரு கட்டணம் செலுத்துவது போன்ற ஒரு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். அதே போன்று பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 கூடையவர், அவர் வந்து 3ஆம் இடத்திற்கு செல்ல உள்ளார். ஸோ மாதத்தினுடைய இந்த 6ஆம் தேதி அவர் தனுசு ராசிக்குள்ளே போக போகிறாரு. ஸோ இதன் ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் செல்வதனால், அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த விஷயங்கள் வந்து தடைகள் வந்து அகலும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வரன் சார்ந்த விஷயங்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும். 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம், மாத துவக்கத்திலே அங்கே சந்திர பகவானும் இருக்கிறார். ஸோ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறார். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஒரு நல்ல உன்னதமான அமைப்பு. கோச்சாரத்தில் வந்து ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக நம்ம அது பார்க்க முடியும். ஸோ அதன் ரீதியாக அவங்களுடைய எதிர்ப்புகள் குறைந்து, அதாவது கடன் ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாமே டெபிட் எல்லாம் க்ளோஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையும் ஒரு நன்மையான ஒரு காலகட்டமாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 கூடிய குரு பகவான் மட்டும் 9ஆம் இடத்திற்கு வரார். ஸோ இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இப்போ கொஞ்சம் அலைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பீங்க. இந்த 21 அன்றைக்கி அவர் வந்து டிரான்சிட் ஆகி ஹீ இஸ் கோயிங் பேக் இன் டு த 9th ஹவுஸுங்கும் போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முயற்சி சார்ந்த விஷயங்கள், இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நான் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி போகிறேன், ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம் எழுதுகிறேன், இல்லைனா வந்து ஒரு எழுதக்கூடிய நண்பர்கள் ஒரு காம்படிட்டிவ் ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸு, லாங்குவேஜ் டெஸ்டிங் எக்ஸாம்ஸு, அது வந்து இங்கிலீஷாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஸ்பானிஷாக இருக்கலாம், எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இருந்துச்சுன்னா இந்த 21க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் நீங்கள் இப்போ ஆகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டாக்டிக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அதே போன்று பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்குரியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறனால பல வகைகளில் வந்து உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கமிஷன் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம். ஸோ வந்து வக்கீல், அட்வொகேட்ஸு, இந்த ஹூவர் இஸ் ஹெச்ஆர், ஸோ இந்த மாதிரி ஹூவர் இஸ் ஏர்னிங் பை ஸ்பீச், அதாவது அவங்க கூடிய அன்பர்கள் எல்லாமே நல்ல ஒரு மேன்மையான காலகட்டமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தை வந்து நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரு வேங்கடநாதன் வழிபாடு, ஸோ திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று இந்த 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு குழந்தையின்மை இதுக்காக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்
விஷயத்தில், அதாவது ஐவிஎஃப் போன்ற விஷயங்களில் இன்வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை முறை மெத்தடில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு மாதம் முழுவதுமே ஒரு நல்ல அமைப்பாக நிச்சயமாக விளங்கும். ஸோ 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக நாம் பார்க்கலாம். அதன் ரீதியாகவும் நிறைய, அதாவது பணம் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரிய வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பணம் வருதுங்கிறத விட அதை வருவதற்கான வாய்ப்புகள், அது எப்படி நுணுக்கமாக அந்த நுணுக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இந்த துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட்டு வந்து 10 டேஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய வழிபாடும் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு, அதாவது வந்து திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.